வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் சோப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிலிக்கான் சோப்பு மோடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராம் சோப் பேஸ் சின்னமாக கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப காசு கம்மியானது தான். இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல மசாஜ் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பு நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் பார்த்திங்கன்னா மூக்குக்கு கீழே நிறைய ஹேர் இருக்கும். அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கரும்புள்ளி இருக்கும். அதெல்லாம் சரியாகும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வெட்டு காயங்கள் போல் இருக்கும். அதுவும் சரியாகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கோல்டு ஃபேஷியல் மாரி நமக்கு தோணும். நீங்கள் நிறைய பேர் பார்லரில் போயிட்டு நிறைய காசை கொடுப்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே வேக்ஸ் மிக்ஸ் பண்ணினது தான். பட் நம்மகிட்ட இருக்கிறதுனால அதோட அருமை நமக்கு தெரிகிறது கிடையாது. நீங்கள் இதை எடுத்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சோப்பாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு மசாஜ் மாதிரி எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஜஸ்ட்டு ஒரு கோகனட் ஆயில் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் இல்லைன்னா லெமனு இதேமாரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே இதை ரெகுலராக எடுத்துப்பேன். குளித்ததுக்கு அப்புறமும் இதை எடுத்துப்பேன். இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதை தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூனு தான் எடுத்து போட போகிறேன். வேறு எதுவும் நம்ம எடுத்துக்கிற போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அதிகம் நமக்கு ஃபேஸ் தேவைப்படாது. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நல்ல முகத்தை நல்ல ஒரு அழகை கொடுக்கும். நிறைய பேர் மஞ்சள்னாவே முகத்தை சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணுறதில்ல, மஞ்சளே யூஸ் பண்ணுறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் பார்லருக்கே போயிருக்கும். நீங்கள் பார்லரில் போயிட்டு 1000 ரூபாய் 2000 3000 கொடுப்பீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்போயும் உங்களுக்கு கிளியராக இருக்காது. காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்லரில் போயிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆயிலை ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வேக்ஸ் கலந்தது தான். நீங்கள் க்ரீம் பார்த்திங்கன்னா எப்படி திக்னஸ் ஆகுது, வேக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் திக்னஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கலரிங் மிக்ஸ் பண்ணுறதுனால திக்னஸ் ஆகுது. நம்ம கலரிங் எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே சோப்பேஸாக எடுக்கிறோம், அதை அப்படியே யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன், நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். நான் எப்போதுமே சரி இதை தான் யூஸ் பண்ணுவேன். வேலைக்கு போகும்போது சரி, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சரி, இதை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் என்ன தான் கோல்டு ஃபேஷியல் பண்ணாலும் இது முன்னாடி ஈடாகாது. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் மாரி தெரியாது. நம்ம எவ்வளோ மஞ்சள் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த அளவுக்கு இது தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபேர் லவ்லி இதேமாரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு இதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவேன். இதில் மஞ்சள் போட்ட மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல ஒரு அழகை கொடுக்கும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு மேக்கப்னு பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் இதை தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஃபேஸை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகாக காட்டும். நமக்கு ஃபேஸை நல்ல ஒரு கிளியராக காட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழே ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், உதட்டுக்கு கீழே ஒரு சிலவங்களுக்கு ஒரு மாதிரியாக பரு மாதிரி இருக்கும். ஃபேஸில் பரு நிறையா இருக்கும், கரும்புள்ளிகள் இருக்கும். எதனால் அது வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, பரு அதை அப்படியே விடாமல் கையை வச்சு அமுக்கி 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 அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அமுகும், இன்னொரு இடத்துல ஃபார்ம் ஆகும். இப்படியே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவும் இருப்பாங்க, ஆனால் கிளியராக இருக்காது. இந்த மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளியரான ஃபேஸ் கிடைக்கும். அந்த கரும்புள்ளி எல்லாமே நாளடைவில் வந்துட்டு மறைஞ்சு போயிடும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சோப்பை வந்துட்டு மெல்ட் பண்ணி எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்களேன், நான் மெல்ட் பண்ணதை எடுத்து உங்களுக்கு நேராக ஊற்றி காட்டுறேன். நம்ம எதுக்கு எடுத்தாலும் பார்லர்னு போயிட்டுருக்கோம். எதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதவே நம்ம அழகாக செய்யலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, நான் இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு நம்மளை அழகு பண்ணிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பார்லர் போனோம்னா பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு ஒரு லேயருக்கு மேலே அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிலியாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலி பார்த்திங்கன்னா அப்படியே டச் பண்ணோம்னா அடிக்கடி மசாஜ் பண்ண பார்த்திங்கன்னா ஃபேஸில் உள்ள அந்த ஆயில் என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா மேலே வரும். அப்புறம் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு ஆயிலியாக இருக்கும். அதாவது முகத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதேமாரி வந்துட்டு உதட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். சரி, நீங்கள் விடலான்னு பார்த்தாலும் உங்களால் விட முடியாது. பாருங்கள், நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணோம், வெறும் மஞ்சள் தான் யூஸ் பண்ணோம். சோப்பு யூஸ் வாங்கி நீங்கள் கூட இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் உள்ள அது மட்டும் இல்லை, ஃபேஸில் உள்ள முடி இருக்குது பார்த்திங்களா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேவிங் பண்ணுவாங்க. அதேமாரி தவற பண்ணாதீங்க. நீங்கள் ஷேவிங் பண்ண பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஜென்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு தெரியும். நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதேமாரி யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதேமாரி வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, இதை வாங்கி ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதேமாரி சோப்பாகவும் எடுத்துக்கோங்க. உங்களால் வந்துட்டு பேக்காக எடுத்துக்க முடியலனாலும் ரெகுலராக இதேமாரி சோப்பாக எடுத்துக்கலாம். இப்படி சோப்பாக எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல உள்ள முடிகள் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். அதை விட்டுட்டு வந்துட்டு ஷேவிங் இதை வாங்கி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்லர் போகிறது, இந்த வேக்சின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நேராக வந்துட்டு சோப் பேஸு 2 ஸ்பூனு தான் மஞ்சள் போட்டேன். அதோட கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு 1 kg வாங்கினாவே போதும், 10 சோப்பு யூஸ் பண்ணலாம். ஒரு சில சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கம்மியாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சோப்பை காட்டுறேன். இங்கே பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. இப்போ நான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். கஸ்தூரி மஞ்சள் சோப்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத வந்து முடிகளெல்லாம் ரிமூவ் பண்ணும். இதை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அங்கங்கே அதை எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு எதுக்கு தான் வாஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.